ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் வேறுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தான். இது ரொம்ப பிகினருக்கு ரொம்ப ஈஸியான வழியில் எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லெட்டில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன், ஏஜ் = 13. அதை இப்போ நம்ம கன்சோலில் பிரிண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏஜ் பண்ணால் இங்கே வந்துடுது, கன்சோலில் இப்போ வந்துருச்சிங்களா. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் வரும் அப்படின்னு. ஆனால் இங்கே இப்போ ஏஜ் = 31 கொடுக்குறேன். ஆல்ரெடி 30ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஏஜ் = 31 கொடுக்குறேன். அதுவும் மாறிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை சேஞ்ச் பண்ண முடியுது. லெட்டை நம்ம நார்மலாகவே வேரியபிள் இருக்கிற அசைன் ஆகிற வேல்யூவை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் அங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். 32 கொடுக்குறேன், 32 கொடுத்தாலும் அங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ அதே நேமில் இப்போ லெட்டு ஏஜின்னு நீங்கள் ஒரே நேமில் கொடுத்துட்டீங்க. அது நீங்கள் எந்த வேல்யூ வேணால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு பார்க்கலாம். இப்போ கான்ஸ்ட்டில் வந்து இப்போ பர்த் இயர் கொடுக்குறேன். இப்போ ஒரு இயரை வந்து இப்போ பர்த் இயரை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணுறேன். என்ன கொடுக்கலாம், 1919 கொடுக்கலாமா, 1991. இப்போ இதை கன்சோலில் பிரிண்ட் அவுட் பண்ணோன்னா பிரிண்ட் ஆகும்ல, பிரிண்ட் ஆகிடும். /log ஆஃப் பர்த் இயர் கொடுத்தா நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ 1991 ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம அதேமாரி இப்போ என்ன பண்ண போகிறோம், பர்த் இயரை சேஞ்ச் பண்ண போகிறோம். பர்த் இயர் = 1992 கொடுத்துட்டேன். என்ன வருது, ஆஹா, இப்போ என்ன ஆகுதுன்னா எரர் அடிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் என்ன அசைன் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ஸ்ட்னா கான்ஸ்டன்ட், மாறாதது. கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கான்ஸ்ட்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. அது நம்ம ஒரு வாட்டி நம்ம வேல்யூவை டிக்ளேர் பண்ணிட்டோன்னா திருப்பி மாற்றவே முடியாது. அதேமாரி இதே பாருங்கள், இனிஷியலைஸும் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் லெட்டுக்கு போக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கான்ஸ்ட்டில் வந்து நான் ஒரு வேல்யூவை இனிஷியலே பண்ணலை, எந்த வேல்யூமே கொடுக்கலனாலும் வராது. ஏன்னா லெட்டு வந்து இனிஷியல் பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூவை உள்ளே கொடுக்கலன்னா அது ஒர்க்கே ஆகாது. ஆனால் லெட்டுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் லெட்டுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ லெட்டு இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். லெட்டு நேம் = நேமுன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஒன்றும் எரரே அடிக்கலை. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம இனிஷியல் பண்ணாமலே லெட்டுக்கு வேரியபிளாக அசைன் பண்ண முடியும். இப்போ நேம் = என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ என்ன கொடுக்குறோனோ அந்த நேம் வந்து அங்கே அசைன் ஆகிடும். இப்போ ஏஜுக்கு பக்கத்தில் போய் அந்த நேம் இது பண்ணுற மாதிரி ஏஜ், நேம் கொடுத்தா அங்கே வந்துருச்சு நேம். எப்படின்னா லெட்டால் முடியும். லெட்டுக்கு அந்த பவர் இருக்குது. சிம்பிளான விஷயந்தான். இப்போ கான்ஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது மாறவும் செய்யாது. அதில் ஒரு வேல்யூ கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இது அப்படி கிடையாது. நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கலினாலும் ஒர்க் ஆகும், கொடுத்து மாற்றவும் முடியும். அதுதான் டிஃப்ரெண்ட். லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் கூட சிம்பிளான டிஃப்ரெண்ட் இது தான். இது அக்சஸ் பண்ணாது. ஏன்னா கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ வந்து அது என்ன ஆகும்னா, சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பர்த் இயர் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது. ஒரே இயர் தான், சேஞ்ச் ஆகாது. அதனால் 1992 அது சேஞ்ச் ஆக மாட்டுது, கான்ஸ்டன்ட்டு. லெட்டில் ஏஜ் கொடுத்துருக்கேன். ஏஜ் ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகும், ஆகாத வேண்டியது தானே. அதனால் லெட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ குளோபல் ஸ்கோப்பு, பிளாக் ஸ்கோப்புன்னு இருக்குது. இது ஏன் எழுதுறேன்னா, இதுதான் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம லேட்டராக தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் இன்டெப்த்தாக போனீங்கன்னா நிறைய விஷயம் வரும். குளோபல் ஸ்கோப்னா என்ன, இதெல்லாம் பிளாக் ஸ்கோப்னால் என்னென்னு. இப்போ உங்களுக்கு பிகினர்ஸுக்கு இது கண்டிப்பாக தேவையாக ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்கணும். எடுத்தோடனே உங்களுக்கு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற மாரி பார்த்தீங்கன்னா இது பிடிக்காது, ப்ரோக்ராமிங்கே பிடிக்காமல் போயிடும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான விஷயம். லெட்டை சேஞ்ச் பண்ண முடியும், கான்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. அதேமாதிரி லெட்டில் வந்து இனிஷியல் வேல்யூவை இனிஷியல் பண்ணாமலே ஒர்க் பண்ண வைக்க முடியும். கான்ஸ்ட்டில் இனிஷியலைசேஷன் பண்ணணும். சிம்பிளாக இனிஷியலைசேஷன்னா என்ன, வேல்யூ ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதுக்கு வேறுங்கிறது ஒரு பாவப்பட்ட விருவிங்க. ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அதாவது
பல ஆண்டுகளாக ஜாவாஸ்கிரிப்ட் தொடங்குனதுலேருந்து வேறு அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, அது சஜஸ்டபுளும் கிடையாது. ஏன்னா அது யாரும் யூஸ் பண்ண அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் உங்களுக்கு சஜஸ்டபுள்னால் கான்ஸ்ட் மட்டும்தான். இது உங்களுக்குலாம் யூஸே ஆகாது. ES6ன்னு வந்தாவே லெட்டு கான்ஸ்ட் மட்டும்தான். வேறு வந்து ரொம்ப காலமாக இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது, ஆனால் யூஸ் இல்லை. அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு சக்தின்னு கொடுத்துருக்கேன். சக்திவேல் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகிடுச்சா? சேம் தான், லெட்டு மாதிரி தான் இதுவும். ஆனால் என்னன்னு பாருங்கள், நீங்கள் எந்த நேமும் இப்போ கொடுக்கலனா கூட ஒர்க் ஆகுது பாருங்கள். அதுலேயும் இப்படி தான் பண்ணோம். எது கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். இப்போ நான் பாருங்கள், வேறு எடுத்துட்டேன், ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டேன், ஆனால் எரர் அடிக்கல பாருங்கள். அந்த மாதிரி தான் இது. நம்ம வேறு வந்து சஜஸ்டபுள் கிடையாது. அது நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து கோடு க்ளீனாக இருக்கிறதுக்கு இருக்காது. க்ளீனாக ஒரு கோடை க்ளீனாக யூஸ் பண்ண முடியாது. கண்டபடி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வேறு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இது டோன்ட் யூஸ் வேர். ஓகே, நீங்கள் லெட்டும் கான்ஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், சிம்பிளான டிஃப்ரெண்ட்டே இவ்வளோ தான். ஒன்லி யூஸ் கான்ஸ்ட் அண்டு லெட். முக்கியமாக யூஸ் பண்ணுறது கான்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டால் தான் நம்ம ஒரு கோடை நீட் அண்ட் க்ளீனாக செக்யூரிட்டபுளாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டியாக வச்சுக்க முடியும். மற்றபடி லெட்டும் கூட சேஞ்ச் ஆக வேண்டியது சிம்பிளான விஷயம். உங்களுக்கு அந்த கோடில் ஃப்யூச்சராக ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா மட்டும் நீங்கள் லெட்டு யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி எல்லாரும் கான்ஸ்ட்டே யூஸ் பண்ணுங்கள். கான்ஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன இது வேணால் அசைன் பண்ணி பண்ணுங்கள். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். ஓகேவா? இது தாங்க, இவ்வளோ தான் விஷயமே. லெட்டுக்கும் கான்ஸ்ட்டு வேறு இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே. லெட்டால் சேஞ்ச் பண்ண முடியும், கான்ஸ்டால் சேஞ்ச் பண்ண முடியாது. என்னத்தை அந்த வேரியபிள் அசைன் ஆகிக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும் லெட்டால், கான்ஸ்டால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதேமாரி லெட்டு வந்து வேறு ஒரு வேல்யூவை இனிஷியல் பண்ணாமலே டிக்ளேர் பண்ண முடியும். ஆனால் கான்ஸ்டால் அதேமாரி ஒரு வேல்யூ இல்லாமல் இனிஷியலைசேஷன் பண்ணவும் முடியாது. சிம்பிளாக தான். இதுக்கப்புறமும் இருக்குது, குளோபல் ஸ்கோப்பு, பிளாக் ஸ்கோப்லாம் இருக்குது. அதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் தலை சுற்றும். அது தேவையில்லாத டாபிக், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது மட்டும் சிம்பிளாக தெரிஞ்சுங்க. இவ்வளோ தாங்க. ஓகேவா? பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா தெரியல, லைட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். நிறைய கேள்விக்கு சம்மந்தமான ஆன்சர்ஸை கொடுக்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம வர வீடியோவில் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. பாய்.